ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக நடைபெறும் இந்த சனிக்கிழமை சத்சங் தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் திரு R.C. சீனிவாசன் சார் அவர்கள். அவர்கள் நமக்கு நன்கு பரிச்சயமானவர். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய எழுத்துக்களில் நன்கு கற்றறிந்தவர். ஸ்ரீ MP பண்டிட் அவர்களுடன் நெடுநாள் பழகியவர். அவருடைய வழிகாட்டுதலை பெற்றவர். மிகவும் நெருக்கமாக பழகியவர். அவருடைய புத்தகம் ஒன்றினை அவர் புதுடில்லியில் இருந்த பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதன் சார்பாக ஸ்ரீ MP பண்டிட் அவர்களுடைய புத்தகம் ஒன்றினை அவர் வெளியில் பிரசுரித்த அந்த பெருமை, அதில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அவர் இன்றைக்கு உரையாற்ற இருக்கும் தலைப்பு நிகழ்காலமும் கடந்த காலமும் எதிர்காலமும், பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் என்கின்ற தலைப்பில் திரு சீனிவாசன் சார் அவர்கள் உரையாற்ற உள்ளார். எஸ்பெஷலி நாம் எல்லோருமே இந்த காலகட்டத்தில் ஒரு சிக்கலான இக்கட்டான சூழ்நிலையை நம் நாடு சந்தித்து வருகின்றது. இதை எவ்வாறு எதிர்கொள்வது, இதை எவ்வாறு ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் நாம் எதிர்கொள்வது என்பதற்கு திரு சீனிவாசன் சார் அவர்களுடைய உரை நமக்கு ஒரு வெளிச்சத்தினை நமக்கு காட்டும் என்று நம்புவோம். வெல்கம் சீனிவாசன் சார், ஓவர் டு யூ. வணக்கம். Pranams to the Mother, Sri Aurobindo, Sri TV Kapali Shastriyar and Sri MP Pandit. இன்று சத்சங்கத்தில் பங்கு பெற வாய்ப்பளித்த ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளை அங்கத்தினர்களுக்கும், சேர்மன் ஸ்ரீ சிவராமன் சார் அவர்களுக்கும் மற்றும் குழுமியுள்ள அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தருடைய பொற்பாதங்களில் வணங்கி சத்சங்கத்தை தொடங்குவோம். இன்று தலைப்பிற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் அன்னையின் மந்திரம். அன்னை ஒரு மந்திரம் கொடுத்துள்ளார். நம் எல்லோருக்கும், பாரத தேசத்துக்கும் நம் எல்லோருக்கும் 1971 அன்னை கொடுத்த ஒரு மந்திரம். அது முதலில் ஆங்கிலத்தில் கொடுத்தார். அதன் பிறகு அது சம்ஸ்கிருதத்திலும் செய்தார். ஆனால் ஆங்கில வருஷன் அன்னையே எழுதியது. அது சுப்ரீம் லார்ட், எட்டர்னல் ட்ரூத், லெட் அஸ் ஒபே தி அலோன் அண்ட் லிவ் அக்கார்டிங் டு ட்ரூத். இது அன்னை 6 ஜூன் 1971 இந்தோ பாகிஸ்தான் பங்களாதேஷ் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய அன்னை எழுதி கொடுத்த மந்திரம். இது இன்றளவும் பொருந்தும். ஏனெனில் எந்த மந்திரமும் அவர்கள் மந்திரங்கள் உச்சாரணம், மந்திரங்கள் சொல்ல சொல்ல அதற்கு பவர் ஏறும். அதுவும் அன்னையே கொடுத்த மந்திரம். அதனால் இதை தொட்டு ஆரம்பிப்போம். இன்று நிகழ்காலம் பிரசன்ட், அதை முன்னிறுத்தி கடந்த காலம் பாஸ்ட், எதிர்காலம் ஃபியூச்சரை பற்றி காணலாம் என்று தோன்றுகிறது. நிகழ்காலத்தை எல்லோரும் கூறுவார்கள் எவர் பிரசன்ட். ஏனெனில் நாம் எல்லோரும் நிகழ்காலத்தில் இருக்கிறோம்.
இட் இஸ் நவ் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். இது அரவிந்தர் பாஷையில் நிகழ்காலம், சைல்ட் ஆஃப் பாஸ்ட் எனர்ஜிஸ் என்று கூறலாம். முன் நடந்த விஷயங்கள் இன்றைய தினத்துக்கு வருகிறது. சரி, இன்று நடப்பது ப்ரீகர்சர் டு த ஃபியூச்சர். இன்று நடப்பது, இன்று நாம் செய்யும் காரியங்கள் எதிர்காலத்தில் வினைகள் பதில் கொடுக்கும், பழம் கொடுக்கும். ஆகவே இதற்கு நடுநாயகம் என்று பார்த்தால் நிகழ்காலம், ப்ரெசண்ட் தான். இது பாஸ்டையும் லிங்க் பண்ணி ஃபியூச்சரையும் லிங்க் பண்ணுகிறது. தற்பொழுது நான் இந்த சத்சங்கத்தில் பேசும் விஷயங்கள் பலர் அறிந்திருக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ட்ரூத் பேர்ஸ் ரெப்பிடேஷன் என்று கூறுவார்கள். ஆகவே இது அன்னையை பற்றிய உண்மைகள், நம் தேசத்தை பற்றிய உண்மைகள் திருப்பி சொல்லுவதில், திருப்பி கேட்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி எல்லோருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது சிவராமன் சேர்மன் சார் சொன்னபடி பாரத தேசம் ஒரு போர் களத்தில் சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. இது பிரசன்ட். இந்த பெஹல்காம் இப்பொழுது எடுக்கும்போது நாம் எல்லோரும் நினைக்கிறோம் பெஹல்காம் அட்டாக்னால இது வந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் இது இன்று நேற்று நடந்த காரியம் அல்ல, பல வருஷங்கள் முன்பு நடந்த காரியம். ஸோ பழைய பாஸ்டை கண்ணோட்டமாக பார்க்கலாம். விவரமாக பார்த்தால் 1942 நம்முடைய கஷ்டங்கள் ஆரம்பித்தது என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் நம் தேசத்தின் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள். அதே சமயம் 1939 இரண்டாவது உலகப் போர் ஆரம்பித்தது. அப்பொழுது எப்படியாகிலும் அல்லைஸ் அண்ட் ஆக்சிஸ் இரண்டு பேரும் தங்களுக்கு கட்சி சேர்க்கும் போது பிரிட்டிஷ் பீப்புள், ஆங்கிலேயர்கள் அல்லைஸில் இருந்தார்கள். ஆங்கிலேயருடைய காலனியாக இருந்த இந்தியாவின் சப்போர்ட்டையும் பெற்றால் நன்றாக இருக்கும் என்று செய்தார்கள். ஏனெனில் இந்தியா அப்பொழுதும் நடுநாயகமாக இருந்தது. என்டையர் ஈஸ்டர்ன் செக்டர், இந்த ஏசியாட்டிக் செக்டர் ஃபுல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் எதுன்னு போட்டாங்கன்னா இந்தியாவில் தான் வந்தது. நாம் மத்திய பிரதேசத்தில் கேட்டிருப்போம், மவ் என்று ஒரு ஊர் பேர் கேட்டிருப்போம். MHOW, மவ் என்று கூறுவார்கள். மவுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வார். அதுதான் மவுன்ற சிட்டியினுடைய பிளேஸ். அதே மாதிரி உஜ்ஜைன் நம்ம பஞ்சாங்கத்துக்கு பிரகாரம் சென்டர், அதுவும் மத்திய பிரதேஷ். இந்தியாவுக்கு நடுநாயகம் உஜ்ஜைன், வார் தியேட்டர் அல்லைஸுக்கு தியேட்டர் வந்து மவ். ஸோ சென்டர் இங்கே. ஸோ இந்தியாவின் உதவியும் இந்தியாவின் சப்போர்ட்டும் இருந்தால் நல்லது என்று நினைத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கிரிப்ஸ் மிஷனை அனுப்பினார்கள். சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் 1942-43 வந்தார். அவர் பேக்கேஜ் கொண்டு வந்தார். வார் எஃபர்ட்டுக்கு உதவி செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள், டொமினியன் ஸ்டேட்டஸ் வரும், ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஜாயிண்டா பாப்புலேஷன் மிக்ஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் வரும் எல்லாம் சொன்னார். இது ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நம் ஸ்ரீ அரவிந்தர் தூரதிருஷ்டி பார்வையில், அவருடைய விஷனில் பார்த்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டா ஃப்ரீடம் ஈஸியாக கிடைக்கும், கம்யூனல் ஹார்மனி நன்னாக இருக்கும் என்று சொல்லி வெகு தூரம் யோசனை செய்து ஸ்ரீ துரைசாமி ஐயர் என்ற திசைப்படை டெல்லிக்கு அனுப்புகிறார். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நேரு, சர்தார் பட்டேல், ராஜகோபாலாச்சாரி, டிடி கிருஷ்ணமாச்சாரி எல்லோரும் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ். அவர்களை பார்த்து நான் கூறியதாக கிரிப்ஸ் மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம் என்று அனுப்பினார். எல்லோரும் இருமனதாக இருந்தார்கள். துரைசாமி ஐயர் காந்தியை போய் பார்த்தார். அவர் எழுதுகிறார், காந்தி வாஸ் டோட்டலி அன்ரெஸ்பான்சிவ். ஒண்ணுமே பதில் சொல்லலையாம். அரவிந்தரின் கருத்து தேசத்துக்கு சரியெல்லாம் ஆகாது, நீ போய் வா என்று இருக்கிறார். அப்படி அரவிந்தருக்கு தோன்றினால் அவர் சுதந்திர போராட்டத்தை நடத்தட்டும், இவர் யார் எனக்கு கூறு என்று எடுபடியாக சொல்லிவிட்டார். துரைசாமி ஐயர் மனமுடைந்து திரும்பி வந்தார். கிரிப்ஸ் மிஷன் அக்செப்ட் பண்ணவில்லை. அது இருந்திருந்தால் இந்த பார்ட்டிஷனும் வந்திருக்காது, தகராறும் வந்திருக்காது. எப்பவுமே நல்ல விஷயங்கள் வரும்போது ஓப்பன்னஸ் வேணும்,
மதர் சொல்றாங்க திறவு வேணும், ஓப்பன்னஸ் வேணும், ரெசிப்டிவா இருக்கணும்னு. அது நம்முடைய தலைவர்களுக்கு இல்லை. அதில் அரசியல் புகுந்து விட்டது. சில வருடங்கள் கழித்து இந்தியா சுதந்திரம் அடைந்து பின்பு இரத்த களரி ஏற்பட்டு பார்ட்டிஷனுக்கு நிறைய வயலன்ஸ் எல்லாம் ஆன பிற்பாடு KM முன்ஷி அப்பொழுது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருந்தார் நேரு கேபினெட்ல. அவர் சொல்றார், ஸ்ரீ அரவிந்தோ சா இன்டு த ஹார்ட் ஆஃப் திங்ஸ். எல்லாவற்றையும் உள் விளைவுகளை நன்றாக புரிந்து அறிந்து கூறியிருந்தார். He said India should accept the Cripps proposals. Cripps proposal அக்செப்ட் பண்ணிக்கொள்ளு என்று அரவிந்தர் கூறியிருந்தார். ஆனால் we rejected the advice. நம்ம தலைவர்கள் நாம் எல்லோரும் நாங்கள் அதை சரியில்லை என்று ஒத்துக்கொள்ளவில்லை. பட் டுடே we realize, இது 1950. Today we realize that if the proposals were accepted, there would have been no partition, no refugees, no Kashmir problem. இது நம் அமைச்சரவையில் இருந்த மந்திரியே சொன்ன வார்த்தைகள். ஸோ இது போய்விட்டது. அரவிந்தர் எல்லாவற்றிலும் உள்விளைவுகளை கண்டுபிடி சொன்னார். இதை அறிந்தால் ஏன் இவர்கள் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டார்கள்? சாவித்திரியின் வரிகள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாவித்ரி ஸ்ரீ அரவிந்தர் எழுதியிருக்கிறார், வாட் ஹெல்ப் இஸ் இன் ப்ரீவிஷன் டு த ட்ரிவன், சேஃப் டோர்ஸ் கிரை ஓப்பனிங் நியர் தி டூம்டு பாஸ் ஆன். முன்கூட்டியே தெளிந்து பார்ப்பதனால் அதை உரைத்தாலும் என்ன உதவி? யாருக்கு உதவி? விதி வழி அழிவு பாதையில் செல்பவருக்கு பாதுகாப்பான கதவுகள் திறந்தாலும் பயனில்லையே என்று கூறிவிட்டார் அரவிந்தர். ஸோ இந்த பாஸ்ட் நம்ம பார்க்கும்போது 1942 ஒரு பெரிய மிஸ்டேக் நாம் செய்திருக்கிறோம் அஸ் அ நேஷன். 1942 கிரிப்ஸ் மிஷன் தோல்விக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு பாரத தேச விடுதலை பாரத தேசம் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது கம்யூனல் ரீதியாக தேசத்தை மதமாரியாக பிரித்தது. இதில் பாகிஸ்தான் இஸ்லாமிக் தேசனாக உருவாகியது. பாரதம் மெஜாரிட்டி ஹிந்து இருந்தும் நாம் என்ன சொன்னோம், நாம் மதசார்பற்ற தன்மையை உட்கொண்டு எல்லோருக்கும் நல்லவனாக இருப்போம் என்றும். அது நல்லது. பாரத தேசம் ஆனாலும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் சரியாக படவில்லை. ஏனென்றால் அவர்கள் பரமனின் அவதாரம். அவர்கள் வரும் விஷயங்களை முன்கூட்டியே அறிந்தார்கள். 1947 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அது ஸ்ரீ அரவிந்தருடைய பர்த்டேயும். அப்போ அவர் சொல்றார், நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், இந்தியா ஹேஸ் arisen சில இடங்களுக்கு டு லிவ் ஆல்சோ ஃபார் காட் அண்ட் த வேர்ல்ட் அஸ் அ ஹெல்பர் அண்ட் லீடர் ஆஃப் த ஹோல் ஹியூமன் ரேஸ். இந்தியா இஸ் ஃப்ரீ, but she has not achieved unity, only a fissured and broken freedom. The old communal division into Hindu and Muslim seems to have hardened into the figure of a permanent political division of the country. If this loss, India may be seriously weakened, even crippled. Civil strife may remain always possible. The partition of the country must and should go என்று கூறுகிறார் ஸ்ரீ அரவிந்தர். பாரதம், தமிழில் எனக்கு தெரிந்த தமிழ் சொல்கிறேன், பாரதம் சுதந்திரம் பெற்றதால் எழுச்சி அடைகிறது சரிதான். ஆனால் இது எழுச்சி அடைந்தது கடவுளின் பணிக்காகவும் உலக நன்மைக்காகவும் உதவுவதை கடைப்பிடித்த மனிதகுலத்தின் தலைவனாக விழையும் பாரதம். பாரதம் சுதந்திரம் பெற்றுள்ளது, ஆனால் இது ஒருங்கிணைந்த சுதந்திரம் அல்ல. ஒடித்து விடப்பட்ட வேற்றுமை புனையப்பட்ட சுதந்திரம் என்றுதான் தோன்றுகிறது. இந்த இரண்டு தேசங்களாக பிரித்து நிரந்தரமாக ஆக்கப்பட்டதால் உள்நாட்டு பிரச்சனைகள் தொடரும். இந்திய தேசத்தில் பாகப்பிரிவினை மஸ்ட் கோ என்று கூறுகிறார். சரி, அன்னையும் பாகப்பிரிவினையை ஆமோதிக்கவில்லை. அன்னை பாரத தேசத்தை வெறும் மண்ணாக கருதவில்லை, வெறும் தரையாக கருதவில்லை, பூகோளமாக கருதவில்லை, சோல் ஆஃப் இந்தியா என்றே கூறுகிறார். இது எப்படி இரண்டாகிறது? ஆகக்கூடாது. ஒரு சோல் ஆஃப் இந்தியா ஒன்றுதான். அது இரண்டாவது பிரித்தாக ஒன்று உண்மை, இன்னொன்று நிஜமல்ல, உண்மை அல்ல என்று சொன்னார். ஆகஸ்ட் 15 அன்னை கூறுகிறார், ஓ அவர் மதர், ஓ சோல் ஆஃப் இந்தியா, இன் தி கிரேட் அவர் வி சல்யூட் தி.
guide us. It is the horizon of true greatness and their true life. Mother means spiritual content of nation's life, in the community of nations. Guide us. We may be always on the side of great ideals and show to men thy true visage as a leader in the ways of the spirit and a friend and helper of all the peoples. இது பாரத தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கும் எல்லோருக்கும் நலம் விரும்பியாக இந்த தேசம் வர வேண்டும். இந்த சோல் ஆஃப் இந்தியா அதை செய். உலகின் அனைத்து நாடுகளுக்கும் மக்களுக்கும் நண்பனாக, உதவுக்கரமாக, ஆன்மீக பலத்தை பொருந்திய வழிகாட்டி நடத்தும் தலைவனாக விளங்க வேண்டும் என்று கூறுகிறார். தெய்வங்களின் குரலை கேட்காமல் அரசியலும் மதவாதமும் உண்மைக்கு எதிர்மறையாக செயல்படுவதால் தான் 1947 முதல் இப்போது வரை உள்நாட்டு சச்சரவுகளும் அண்டை நாடால் திணிக்கப்பட்ட போர்களும் நடந்து வருகிறது. திரும்பி பார்த்தால் இந்த பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு சரியில்லை. 1947-48 காஷ்மீரில் பாகிஸ்தான் உட்புகுந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பிடித்துக் கொண்டது. 1962 சீனர்கள் படையெடுத்தார்கள். அதில் அக்சைஷன் நிறைய இடங்கள் இந்தியா தோற்றது. 1965 பாகிஸ்தான் படையெடுத்தது. 1971 பங்களாதேஷ் கிரைசிஸ் வந்தபோது திருப்பி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வந்தது. 2025 இப்பொழுது பஹல்காம் அண்ட் ஆஃப்டர்மாத் நாம் எல்லோரும் காண்கிறோம். இதில் முதல் 2 சண்டைகள் 1947-48, 1962 சைனா அக்ரஷன், இரண்டும் நில அபகரிப்பு, மதவாதம் பற்றி. 1965 மதசார்புடன் பாகிஸ்தான் நடத்திய சண்டை. இது அப்பொழுதே அன்னை கூறியிருந்தார், we should fight and win the battleங்கிறார் மதர் சொன்னபோது சொல்லுகிறார், இந்த பேப்பரில் எழுதுகிறார். 16th September 1965 அன்னை கூறுகிறார், it is for the sake and triumph of truth that India is fighting and must fight until India and Pakistan have once more become one, because that is the truth of their being. அதாவது அவருடைய ஆத்மார்த்தமான ஆத்ம பலம் என்ன? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றே, வெவ்வேறு அல்ல. இது இரண்டும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். அது இணைக்கும் வரை போர் நடக்க வேண்டும் என்று சொன்னார் 16th September. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃபர் பண்ணி தலையிட்டு 21 செப்டம்பர் சீஸ்ஃபயர் கொண்டு வந்தார்கள். சண்டை பாதியில் நிறுத்தப்பட்டது, எந்த விதமான முடிவும் இல்லாமல். சில இடங்கள் நாம் பிடித்தோம், சில இடங்கள் அவர்கள் பிடித்தார்கள். இது 65 சரிப்பட்டு டிசிஷன் வரவில்லை. 1971 பங்களாதேஷை முன்னிட்டு நகர்ந்தது. அப்பொழுது பலருக்கு இந்த விஷயங்கள் அறிந்திருக்கலாம், இருந்தாலும் கூறுகிறேன். 1971 வரை பாகிஸ்தான் பிரிந்த போது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. வெஸ்ட் பாகிஸ்தான் இப்பொழுது இருக்கிற பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு அப்புறம் தான் அது பங்களாதேஷ் இடமாக வந்திருக்கு. இவர்கள் 2 பேருக்கும் தேர்தல் நடக்கும், 2 இடங்களிலும் தேர்தல் நடக்கும். ஆனால் ஹெட் குவார்டர்ஸ் வெஸ்ட் பாகிஸ்தான்ல தான். இதுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான்ல முஜிபுர் ரஹ்மான் அப்சல்யூட் மெஜாரிட்டி அடைந்தார், நிறைய நம்பர்ஸ் ஆல்சோ. வெஸ்ட் பாகிஸ்தான்ல பூட்டோ குறைவான மெஜாரிட்டியில வந்தார். ஆனால் முஜிபுர் ரஹ்மானுக்கு போஸ்ட் கொடுக்கவில்லை. பூட்டோ தான் வர வேண்டும் என்று ஆர்மியுடன் சேர்ந்து கலவரம் நடத்தினார்கள். ஈஸ்ட் பெங்காலில் ஈஸ்ட் பெங்கால் அது ஈஸ்ட் பாகிஸ்தான், அங்கே தகராறு வந்தபோது ஆர்மியில் ஹிட்லர் நாசி பண்ண மாதிரி கொடுங்கோல் ஆட்சி நடந்தது. பல லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். 10 லட்சம் பேர் பக்கத்து ஸ்டேட்டான இந்தியாவுக்கு ஓடி வந்தார்கள். அந்த அகதிகள் வந்தது, நார்மல் லைஃப் குலைக்கப்பட்டது. இந்த செப்பரேஷன் பார்ட்டிஷனால வந்த வினை இதெல்லாம் என்ன ஆச்சு? 10 லட்சம் பேர் வந்தாங்க. அதில் மதத்தை விடுங்கள், அவர்கள் இஸ்லாம் சேர்ந்தவர்களா ஹிந்து சேர்ந்தவர்களா கிடையாது, மனிதர்கள். இந்த போர் மனித இனத்துக்கு எதிர். அன்னை என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ரிலிஜன் இல்லை இதில், மனித இனத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு வன்முறை நடத்தப்பட்டால் அது ஃபியூச்சர் எவல்யூஷனுக்கும் போகணும். ஏன்னா எல்லாருடைய ஆட்டிடியூடும் ஹார்டன் ஆகிடும், துவேஷம் தான் இருக்கும், வயலன்ஸ் தான் இருக்கும், லவ் இருக்காது.
அதனால இது பண்ணக்கூடாது, எப்படியான சண்டையை கம்ப்ளீட் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் என்று கூறுகிறார் அன்னை 71. காஷ்மீர், மதவாதம், பங்களாதேஷ் எல்லாம் கைவிட்டு போனதில் பாகிஸ்தான் பாரதத்தின் மீது மீண்டும் மீண்டும் கலவரம் செய்து கொண்டிருந்தது. ஸ்ரீ அன்னை பகவான் பாரதத்தின் ஆன்மீக பாதையை தர்மத்தின் பக்கம் நிலைநிற்க வெற்றி கூறும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தெய்வ வாக்கு பொய்யாகாது, நிற்க. இப்பொழுது நடப்பதற்கு முன்பு பாஸ்டே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1971 போர் பற்றியும் அன்னையின் பங்கு பற்றியும் ஸ்ரீ கிட்டு ரெட்டி என்பவர் விவரமாக பதிவிட்டுள்ளார். அவர் ஆசிரமத்தில் சீனியர் சாதகாக இருந்தார். சென்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சென்டர்ல ப்ரொஃபஸராக இருந்தார். இந்திய அரசாங்கத்துக்கு டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையில் ஆலோசகராக இருந்தார். அண்மையில் அவர் அன்னை திருவடிகளை சேர்ந்தார். 1971 போரில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு திருப்பத்திலும் அன்னை தன்னுடைய பரிபூர்ண ஆசியை கொடுத்தது நிதர்சனமாக எழுதியிருக்கிறார். பாகிஸ்தான் அடைந்த தோல்வி, 93,000 பாகிஸ்தான் ஆர்மி பீப்புள் சரண்டர் பண்ணது, ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷாக போனது, பாகிஸ்தானின் அசுர சக்தியை வடிவமாக இருந்தது, அதை ஒடுக்கப்பட்டது, எல்லாவற்றிற்கும் பாரதத்தின் மூலமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்க பார்த்தார். 1971 பாகிஸ்தான் வாரை மதர்ஸ் வார் என்று குறிப்பிடுகிறார். இவை கிட்டு ரெட்டியின் படிவிலிருந்து நான் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டேன். 1971 கண்ணுற்ற அன்னை இந்த 25 and 26 மார்ச் 25, 26 மார்ச் என்று முஜிபுர் ரஹ்மான் ஈஸ்ட் பாகிஸ்தானில் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். அவருடைய பார்ட்டி அவாமி லீக் அவர்களை ஹோல்சேலாக அவர்களை ஆர்மி பீப்புள் கொல்ல ஆரம்பித்தார்கள். அகதிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். மார்ச் 2 வருகிறார்கள். மார்ச் 30 தேதியிலிருந்து அகதிகள் இந்தியாவுக்கு வரும்போது உடனே அன்னை 4 ஏப்ரல் 4 ஏப்ரல் நம்மளுடைய அரவிந்தர் பாண்டிச்சேரி வந்து அதே நல்ல நாள் அது. 4 ஏப்ரல் அன்னை கூறுகிறார், தி அர்ஜென்ட் ரெகக்னிஷன் ஆஃப் பங்களாதேஷ் இஸ் இம்பரேட்டிவ் என்று அறிக்கை விடுகிறார் அன்னை. பங்களாதேஷை ரெகக்னைஸ் பண்ண பாகிஸ்தானுடைய அட்ராசிட்டிஸ் குறையும், இன்டர்நேஷனல் ஃபோரால பீப்புள் வில் பி சேஃப்ட். அன்னை வந்து அன்புடன் லவ்வுடன் சொன்னார். ஆனால் அரசியல் வேறு விதமாக செயல்பட்டது. இது ஒன்றும் நடக்கவில்லை. பாரதம் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்தது. 10 லட்சம் அகதிகள், சாப்பாடு போடுவது கஷ்டம், அகதிகளுக்கு எப்படி கொடுக்கிறது, ஃபுட் ஷார்டேஜ், கையில் இல்லாத வந்தவர்கள், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நம்ம ரெஃப்யூஜி ஸ்டாம்ப்னு சொல்லி 2 பைசா ஒரு தபாலையே நம்ம ஒட்டி போட்டிருந்தோம், எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து. இது எல்லாம் கண்டுற்று 6 ஜூன் 6/6/71 இதெல்லாம் சண்டைக்கு முன்னாடியே அப்போதான் மதர் எழுதி கொடுக்கிறார். சுப்ரீம் லார்ட், எட்டர்னல் ட்ரூத், லெட் அஸ் ஒபே thee alone and live according to truth. இது மக்களுக்கும் தேசத்திற்கும் கூறப்பட்டது. ட்ரூத் என்பது என்ன? ட்ரூத் வந்து இந்தியாவுடைய சோல் ஒன்றுதான், பாரதத்தின் சோல் ஒன்றுதான். அந்த சோலை ஞாபகப்படுத்தி செய்யுங்கள். நம்மளுடைய மனிதர்களுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் என்ன ட்ரூத் என்ன? ட்ரூத் ஆஃப் பீயிங் நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ், ஹியூமனாக இருக்கணும். எவல்யூஷனுக்கு எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும் பார்க்கணும். ஸோ இந்த மந்திரம் ரொம்ப எஃபெக்டிவ். இது சொன்னார். அன்னையின் இந்த மந்திரம் இன்றைய சூழலில் பொருந்தும். ஏனெனில் இப்பொழுதும் போர்க்களம் நிலவுகிறது, கன்ஃபியூஷன் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மருந்தாக இந்த மந்திரம் அமையும். வெறுமனே மந்திரம் கூறி அன்னை வாழா இல்லை. தன் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மூலம் மதர்ஸ் வார் எஃபர்ட் நடத்த ஆரம்பித்தார். யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எப்படி நடந்தது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டு ரெட்டி போஸ்டில் பார்க்க முடியுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லெப்டினன்ட் கர்னல் பல்லா என்று கூறப்பட்டவர். அவர் அன்னை அரவிந்தருடைய டிசைபிள், டெல்லியில் இருந்தார். அவர் ஈஸ்டர்ன் கமாண்டில் கல்கட்டாவில் இராணுவத்தில் பணிபுரிந்தார். சிக்னல்ஸ் இந்த டிவிஷனில் இருந்தார்.
அவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜேக்கப், லெப்டினன்ட் ஜெனரல் அரோராவிடம் மிக நெருக்கமாக இருந்தார். இந்த இருவர் தான் பங்களாதேஷ் சண்டையின் போது ஜேக்கப்பும் அரோராவும் தான். பாகிஸ்தான் ஆர்மி சரண்டர் பண்ணது லெப்டினன்ட் ஜெனரல் அரோரா, லெப்டினன்ட் ஜெனரல் ஜேக்கப் இவர்களுடைய முன்னிலையில் தான் சரணாகதி ஆச்சு. அவர்கள் அன்னை கூற்றுப்படி போர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்லா கூற ஆரம்பித்தார். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆர்மி பீப்புள் ஒன்று மதத்தை பற்றி பார்க்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் மதம் சார்ந்தவர் அல்ல, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாதையில் இருக்கிறார் மதரும் அரவிந்தரும். ஆனால் ஒரு தேசமும் இன்னொரு தேசமும் உருவாடும் போது அதில் அரசியல் கூறத்தானே செய்யும். சண்டை எடுக்கலாம், போர் தொடுக்கலாம் என்றாலும் அதுவும் அரசாங்கம் தான் டிசிஷன் எடுக்க வேண்டும். ஸோ பல்லாக்கு என்ன பண்ணுது என்று தெரியவில்லை. அவர் ரொம்ப கவலையுடன் இந்த பாரத தேசத்துக்கு அன்னையனுடைய ஐடியல்ஸ் எல்லாத்தையும் தகர்க்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்தரான எம்பி பண்டிட்டுக்கு லெட்டர் எழுதுகிறார். ஜூன் 1971 பாண்டிச்சேரி போகிறார். அங்கு அன்னையை தரிசித்தார். அவர் ஒன்றும் பேசாவிட்டாலும் அன்னையை பார்த்த பின் அவன் மனம் பாரம் குறைந்து கல்கத்தா திரும்பி போய்விட்டார். அவ்வளவுதான். மதர் ஒன்றும் சொல்லவில்லை, அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் மதர் பார்த்தது அவருள் உந்துதல் இருந்து கொண்டே இருந்தது. கல்கத்தா திரும்பி ஜெனரல் அரோரா, லெப்டினன்ட் ஜெனரல் சொல்றோம் அரோரா ஜேக்கப்பிடம் அன்னையை பற்றி கூறி அன்னையின் அருளுடன் பங்களாதேஷ் மீது படையெடுப்பதன் அவசியம் என்று உறுத்தினார். ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை. ரெகக்னிஷனும் நடக்கவில்லை. ஏனெனில் அரசாங்கம் அது எடுக்க வேண்டிய நிலைப்பாடு. ஆர்மி எடுக்க முடியாது. ஆர்மி பீப்புள் எல்லோருக்கும் தெரியும் என்ன நடக்க வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று. ஆனால் ஆர்டர்ஸ் வராமல் ஒன்றும் செய்ய முடியாது. பல்லா மனம் தளரவில்லை. ஏனெனில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கூறியதை நடந்தே தீரும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆகஸ்ட் 71 தர்ஷன் டே. அப்பொழுது லெப்டினன்ட் கர்னல் பல்லா தன் குடும்பத்துடன், ஏனெனில் சண்டை வரப்போகிறது, கல்கத்தாவில் இருக்கிறோம், அன்னையை தரிசனம் செய்யலாம், ஒரு வழி கிடைக்கும் என்று நம்பி தானும் தன் குடும்பத்துடன் பாண்டிச்சேரி வருகிறார். தன் குடும்பத்துடன் அன்னையை தரிசிக்கிறார். இவர் தரிசித்து வெளியில் போன பிற்பாடு அன்னை எம்பி பண்டிட்டை கூப்பிட்டு இந்த வந்த பல்லாவை நாளைக்கு தனியாக வர சொல் என்று கூறிவிட்டார். மறுநாள் பல்லா அதன்படியே தனியாக போகிறார். அன்னையை தரிசிக்கிறார். பிரணாம் செய்து அன்னையை தரிசித்து இருக்கும்போது அன்னை அவரை வெகு நேரம் உற்று பார்க்கிறார். பார்த்து கான்சென்ட்ரேட் செய்து மலர்ந்த முகத்துடன் பிளெஸிங்ஸ் அளித்து விட்டார். இவரும் பேசவில்லை, அம்மா அன்னையும் பேசவில்லை, பிளெஸிங் கொடுக்கிறார் சிரிச்சுட்டு. மனநிறைவுடன் பல்லா மாடிப்படி இறங்கி வந்தபோது பண்டிட் எழுதுகிறார், நவ் த ஒர்க் வில் பி டன் பல்லா அப்படிங்கிறார். இந்த வேலை இனி நடந்துவிடும் என்றாராம். அதற்கு மேல் என்ன? பல்லாவுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. ஆனால் எப்படி, எப்பொழுது என்று வினவ முடியவில்லை. இந்த வேலை நடந்துவிடும் என்று கூறுகிறாரே, அதற்கு மேல் என்ன செய்வது? கல்கத்தா மனநிறைவுடன் பல்லா கல்கத்தா சென்று மகிழ்ச்சியாக திரும்பி ஜெனரல் அரோரா, ஜெனரல் ஜேக்கப்பிடம் இந்த விவரத்தை கூறுகிறார். இது அன்னையின் போர், நீங்கள் சரி அன்னைக்கு லெட்டர் எழுதுங்கள் என்று சொல்லினார். தனியாக பல்லா அவர்கள் இந்த விஷயம், வார் விஷயம், அன்னை பார்த்தது விஷயம் தெரிந்து பண்டிட்டிடம் எழுதுகிறார். எனக்கு 5 பிளஸிங் பாக்கெட்டுகள் அனுப்புங்கள் என்று கூறுகிறார். பண்டிட்ஜியும் அனுப்புகிறார். ஒரு பிளஸிங் பாக்கெட்டையும் லெப்டினன்ட் ஜெனரல் ஜேக்கப், லெப்டினன்ட் ஜெனரல் அரோரா, லெப்டினன்ட் ஜெனரல் ரெய்னா வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆகிறார் பாப்னா, லெப்டினன்ட் ஜெனரல் சகத் சிங் அண்ட் கமாண்டர் ஆஃப் 4 கோர்ஸ் எல்லோருக்கும் அளிக்க அவர்கள் எல்லோரும் பக்தியுடன் வாங்கி சந்தோஷப்பட்டு வைத்துக் கொள்கிறார்கள். இனிமேல் எப்படி இருந்தாலும் ஒன்லி மூவிங் ஃபார்வர்ட் என்று. மேலும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். லெப்டினன்ட் ஜெனரல் ஜேக்கப் பல்லாவின் விரல்களில் ஒரு மோதிரத்தை பார்க்கிறார். அந்த மோதிரம் ஸ்ரீ அரவிந்தோவின் சிம்பல், அதாவது அப்வர்ட் லுக்கிங் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் லுக்கிங் ட்ரையாங்கிள். இது பதித்த மோதிரம் அவர் கையில் இருக்கிறது.
அதை பார்த்து ஜேக்கப் கேட்கிறார், இது என்ன கையில் ஏதோ போட்டிருக்கிறாயே, என்ன விஷயம் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜூஸ் நாங்க எல்லோரும் இது ஸ்டார் ஆஃப் சாலமன் என்று கூறுவோமே, நீ எதுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அதுக்கு பல்லா கூறினாராம், இது ஸ்ரீ அரபிந்தோ சிம்பல். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹியூமன் டு டிவைன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பேக். அவர் கூறுகிறார், இந்த எலிச்சனை, இந்த மதருடைய சிம்பல், ஸ்ரீ அரபிந்தோ சிம்பல், அதுக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. அதற்கு ரொம்ப மரியாதையுடன் சாதகர்கள் அதை கையில் வைத்திருக்கிறார்கள், இல்லை மாலையாக போட்டிருக்கிறார்கள், ஷர்ட்டில் பின் குத்திக்கிறார்கள். இது எல்லாருக்கும் அந்த பவர் உண்டு. நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லுவார்கள் மணி மந்திர ஔஷதம். அதாவது ஒரு ஃபிகர் போடுவாங்க, ஸ்ரீ அரபிந்தோ சிம்பல் உண்டு. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சாருக்கு அவளுக்கு ஒரு சிம்பல் உண்டு. கபால சாஸ்திரியார் ஒரு சிம்பல் போடுவார், டயக்ரமேட்டிக். அதையே தகடுகளிலையும் போடுவார். இப்போ நீ ஸ்ரீசக்கரம் இருக்கு, அதுவும் ஒரு டிராயிங் தான். அந்த டிராயிங்கை ஒரு பிளேட்ல போட்டு அதை ஆவாகனம் பண்ணும். ஸோ இதுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அதை தவிர மந்திரம், இப்போ மந்திரம் ஏற்கனவே மதர் கொடுத்தாச்சு ஜூன்ல. இந்த டயக்ராம் இது வருது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் கூறுகிறேன். இது சம்வாட் பர்சனல். லெப்டினன்ட் கர்னல் பல்லா வார்டயத்தில் இவ்வளவு பணி புரிந்திருக்காரு என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு சத்சங்கத்தில் அவரை பார்த்தேன், அவரிடம் பரிச்சயம் கிடைத்தது. அந்த சத்சங்கத்தில் ஏதோ பேசும்போது, நீங்க எங்க ஊருக்கு வந்திருந்தீங்கன்னு கேட்டார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்க எங்க இருந்து இருக்கீங்க கேட்டீங்க. நான் சொன்னேன், பார்ட்டிஷன் ரெஃப்யூஜிப்பா நான். எப்படி பார்ட்டிஷன் ரெஃப்யூஜிஸ்னா நீங்க ஃபுல்லா பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் தெரியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் பார்ட்டிஷன் ரெஃப்யூஜியா ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்தேன்ப்பா. இங்க ஓல்டு ஃபோர்ட்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இங்க கேம்ப்ல இருந்தேன் நான். எப்படி நான் சொன்னேன், ஓல்டு ஃபோர்ட் ரெட் ஃபோர்ட் தெரியும், ஷாஜகான் வச்சா முகல் ரூல். ஓல்டு ஃபோர்ட் என்பது டெல்லி, அது ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, அங்கதான் யுதிஷ்டர் ரூல் பண்ண இடம்னு சொல்றாங்க. இந்திரபிரஸ்தா அந்த ஃபோர்ட், அதே இடத்துல தான் ஷெர்ஷா ரூல் பண்ணியிருக்கான், அதே இடத்துல தான் ஹுமாயூன் கீழே விழுந்தான். அந்த இடத்துல இந்திரபிரஸ்தா இடம், அது ஓல்டு ஃபோர்ட்னு பேர், புராணா கிலான்னு சொல்லுவாங்க. நான் புராணா கிலா பக்கம் போகும்போது பார்த்துருக்கேன், அந்த என்ட்ரன்ஸ்ல இந்த ஸ்டார் ஆஃப் சாலமன், அப்வர்ட் கோயிங் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் ஃபேஸிங் ட்ரையாங்கிள் இருக்கும். நான் பல்லாவிடம் கேட்டேன், நீங்க அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற சிம்பிள் பார்த்தீங்களா, அது அரபிந்தோ சிம்பிள் மாதிரியே இருக்கிறதேன்னு கேட்டேன். நான் அப்புறம் கேட்டேன், ஆமாம் அரபிந்தோ சிம்பிள் மாதிரி தான் இருக்கிறது என்றார். நான் அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு அரபிந்தோவுக்கு கனெக்ஷன் எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன கதை விசேஷம். அவர் சொன்னார், ரெஃப்யூஜி கேம்பில் வந்தேன்ப்பா, எனக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு டார்மெட்ரி ஆட்டமாக போட்டு கட்டிலாக இருக்கும், அங்கே நாங்கள் எங்கள் பிலாங்கிங்ஸ் வச்சுட்டு இருப்போம். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், சன்னியாசி மாதிரி இருந்தார், தாடியெல்லாம் வச்சுட்டு. அவர் என்னை பார்க்கச்சே மூஞ்சியை திருப்பிப்பார், பேச மாட்டார். 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 நாளோ 3 நாளோ சரியா ஞாபகம் இல்லை என்ன சொன்னாருங்க. அந்த பக்கத்து பெட்ல இருந்த அந்த ரெஃப்யூஜி இவரை கண்டா பிடிக்காம வேற இடத்துக்கு போயிட்டார். மறுநாள் அவரே திருப்பி இதே இடத்துக்கு வருகிறார். நீ யாரு என்னன்னு கேட்கிறாரு இவரு. நான் ஒரு ரெஃப்யூஜி, பல்லான்னு பேருன்னு சொல்றாரு. நீங்க ஏன் திரும்பி வந்தீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னாராம், நான் அரபிந்தோ ஃபாலோயர், நான் ஸ்ரீ அரபிந்தோ ஃபாலோயர். உன்னை கண்டா பிடிக்கல, நான் தூரம் விலகி போயிட்டேன். நேத்திக்கு கனவுல ஸ்ரீ அரபிந்தோ எனக்கு என்னை பற்றி அவனுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் உன் பக்கத்துல அவனுக்கு இடத்த கொடுத்துருக்கேன், நீ இங்க திருப்பி அதே இடத்துக்கு போனாராம் ஸ்ரீ அரபிந்தோ. ஸோ அவர் திரும்பி இவருக்கு கான்டாக்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஸ்ரீ அரபிந்தோ கனெக்ஷன் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, இதெல்லாம் நடந்தது 1947 to 50 எந்த இயர் எனக்கு தெரியாது. ஆனால் இவர் மதருடைய சோசன் இன்ஸ்ட்ருமெண்டா 1971 வேலை பண்ணியிருக்கார். ஸோ இவனால் முடியும் என்று டிவைன் யோசனை பண்ணியிருக்கு. இவர் ஏற்கனவே இவருடைய ஃபியூச்சரை பார்த்து கிளீனா இவரை ஒரு கான்டாக்ட் கொடுத்து இவரை தன்னுடைய ஃபோல்டுக்கு மதர் ஸ்ரீ அரபிந்தோ எடுத்திருக்காரு. இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சிம்பலை பத்தி பேச்சு வந்தது. புராணா கிலா வாசல் இருக்கிற சிம்பலை பார்த்து ஆச்சரியம் வந்தது. அதுக்கு இவர் சொன்னார், லெப்டினன்ட் ஜெனரல்
ஜேக்கப் வந்து இவருடைய கை மோதிரம் அரபிந்தோ சிம்பலை பார்த்து கேட்டிருக்கார். அவருக்கு இன்னும் ஆச்சரியம் வந்தது. இது என்ன யூதர்கள் இலச்சனையா என்று கேட்டு அரபிந்தோ சிம்பல் என்று கூற ஜேக்கப்புக்கு அன்னையிடம் மரியாதை வந்தது. பல்லா மறுபடி பண்டிட்ஜிக்கு எழுதி மேலும் 5 பிளஸிங் பேக்கெட் வரவழைத்து பிரிகேடியர் சேத்னா, லெப்டினன்ட் ஜெனரல் சென், லெப்டினன்ட் ஜெனரல் ஹீரா, மேலும் 2 சேனை தளபதிகளுக்கு சேர்க்க எல்லோருக்கும் மனத்தெம்பும் ஊகையும் நம்பிக்கையும் சந்தோஷமும் வந்தது. ஏனெனில் இவர் கூற்றுப்படி பரமனின் அருள் வந்துவிட்டது என்று எல்லோரும் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். மெல்ல மெல்ல ஆர்மி டாப் பிராஸ் எல்லோரும் மனம் தெளிந்து அன்னையின் அருள் உள்ளதை உணர ஆரம்பித்தார்கள். லெப்டினன்ட் ஜெனரல் ஜேக்கப் அரோரா தங்கள் பாக்கெட்டிலேயே முதல் பிளஸிங்கை வைத்துக் கொண்டிருந்தார். இது ஒரு செய்தி. இன்னொன்று கிட்டு ரெட்டி புஸ்தகத்திலிருந்து படித்தேன். அப்புறம் அவருடைய கே திவாரி என்பவருடைய புஸ்தகத்தையும் படித்தேன். கிட்டு எழுதியிருக்கிறார், மேஜர் ஜெனரல் கே திவாரி ரிட்டையர்ட் பிவிஎஸ்எம் ஏவிஎஸ்எம் அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதினார், எ சோல்ஜர்ஸ் வாயேஜ் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. அவர் பல இடங்கள்ல சர்வ் பண்ணிட்டு சைனீஸால பிரிசன் ஆஃப் வாரா பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி பாகிஸ்தான் வாலையும் இன்வால்வ் ஆகி இருந்திருக்கார். அவர் வந்து பல்லா பணி சேரும்போது அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கார். அந்த கே திவாரி பல்லானுடைய கான்டாக்டை வச்சு அதுக்கப்புறம் மதரை வந்து பார்த்து, அந்த கதை சொல்றேன், மதரை வந்து பார்த்துட்டு ஆரோவில்ல செட்டில் ஆயிட்டார். அவருடைய டாக்டர் தான் 3 வருஷம் முன்னாடி நமக்கு ஏப்ரல் 17 லெக்சர் நம்ம சொசைட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆரோவில்ல இருக்காங்க அவங்களுடைய டாக்டர். அவங்க ஹோல் ஃபேமிலி அரவிந்தோக்கு டிவோட். அவர் சிக்னல் பணியாற்றிய ட்ரெயினராக இருந்திருக்கிறார் பல்லாவுக்கு. பல்லா அவர் மனக்கவலையா இருப்பதை பார்த்து அவர் போய் கூறினார், நான் உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு மனக்கவலை இருப்பது போல் இருக்கிறது, என்ன காரணம் சொல்லலாமா என்று கேட்டார். திவாரி சொன்னாராம், என் மன உளைச்சலுக்கு காரணம் எனக்கு தெரியும், வெளியில் சொல்ல முடியாது. என்ன சொல்யூஷன் என்று சொன்னால் யாரும் உதவிக்கு வரவில்லை, எந்த விதமான ஆர்டர்ஸும் கிடைக்கவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. பல்லா உடனே கூறியிருக்கிறார், கவலைப்படாதீர்கள், எல்லோருக்கும் அருமருந்து ஒரு அன்னை, நீங்க அன்னைக்கு லெட்டர் எழுதுங்கள். அவர் சொன்னார், ஸ்ரீ அரவிந்தோவே கிளம்பி போயிட்டார் பாண்டிச்சேரியிலேருந்து, அன்னை வந்து ஃப்ரிட்ஜ் லேடி, இவளுக்கு என்ன எழுதுறது? அப்புறம் மனசு தோன்றி எழுதுவோம், என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று எழுதினார். அவர் லெட்டர் எழுதினப்புறம் அவருக்கு வெளிப்படையாக தன்னுடைய ப்ராப்ளத்தை அன்னைக்கு எழுதவில்லை, ஆனால் மதர் பிளெஸிங்ஸ் என்று அனுப்பினார். அவருடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிட்டது. ஈஸ்டர்ன் செக்டார் போர் பற்றி தான் கேட்டிருக்கிறார், அதற்கும் அன்னை கவலையிலிருந்து வரை எழுதியிருக்கிறார். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தானாக விளங்குவதை கண்ட ஆர்மி பீப்புள் எல்லோருக்கும் இப்பொழுது அதீதமான நம்பிக்கை வந்துவிட்டது. மதர் பிளெஸிங்ஸ் வரப்பெற்று ஆர்மியின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் மனம் தெளிந்து செப்டம்பரில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஜெனரல் அரோரா, லெப்டினன்ட் கவர்னர் பல்லா வந்து அன்னையின் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ரீ அரபிந்தோ இன்ஸ்ட்ருமெண்ட். அரோரா வந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து சரண்டர் வாங்க போறவர். இவர் 2 பேர் போட்டோவை என்ன தெரிஞ்சோ தெரியாது, ஆர்மி பீப்புள் பாண்டிச்சேரிக்கு அனுப்புறா, இவன் போட்டோ அனுப்புறா. அன்னைக்கு பல்லாவை தெரியும், அரோரா போட்டோ பார்க்கல. அன்னை எப்பொழுதுமே ஒருவருடைய ஆசிரமத்தில் முதல்ல ஜாயின் பண்றதா இருந்தா, ஆரோவில்ல ஜாயின் பண்றதா இருந்தா கூட மதர் போட்டோ வாங்குவாங்க. போட்டோ வாங்கி அவர்கள் கண்ணை பார்த்தார், அவருடைய சோல் எந்த லெவல்ல இருக்கு, ரெஸ்பான்சிவா இருக்கா என்று பார்த்து தான் அட்மிஷன் கொடுப்பார். இப்பொழுது வேற விஷயம், இப்பொழுது அன்னை பூத உடலில் இல்லை, இது வேற விஷயம். ஆனால் அன்னையினுடைய பர்மிஷன் இல்லாமல் இதுவும் நடக்காது. ஸோ ஈஸ்டர்ன் கமாண்ட் பல்லா போட்டோவையும் அரோரா போட்டோவையும் அனுப்பினார்கள். பாருங்கள், இவர் அவருடைய மதருடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அவர் அரோரா தான் ஜெயித்து கொடிநாட்டப் போகிறார். இவருடைய போட்டோக்களை பார்த்துவிட்டு மதர் பிளெஸிங்ஸ் என்று எழுதி அனுப்பிவிட்டார். இதை ஜேக்கப் பிளெஸிங்ஸை தன் பாக்கெட்டிலே வைத்துக் கொள்கிறார். நவம்பர் 1971 முடிவரும் போது ஜெனரல் அரோரா பல்லாவை கூப்பிட்டு, உன்னிடம் இப்பொழுது கூறுகிறேன், இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ண ஆர்டர்ஸ் வந்து விட்டது,
நாங்கள் முகூர்த்தம் நிறுத்திவிட்டோம். 5ஆம் தேதி டிசம்பர் 1971 அன்று நாங்கள் பாகிஸ்தானை அடிக்கப் போகிறோம். எங்களுக்கு பிளெஸிங் வேண்டும், அன்னையின் அனுகிரகம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஈஸ்டர்ன் கமாண்ட் ஸ்பெஷல் பிளேன் சார்ட்டர் பண்ணி பல்லாவை சென்னைக்கு அனுப்புறாங்க. சென்னையிலிருந்து ஒரு லெட்டர் அனுப்பிக்கிறார் அரோரா. அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு ஸ்பெஷல் பிளேனில் சென்னை வந்து, சென்னையிலேருந்து ஸ்பெஷல் வெஹிக்கிள் எடுத்துட்டு பாண்டிச்சேரி வர்றார். பாண்டிச்சேரி வந்து 30th of November வந்து சேர்றார். ஏன்னா 5ஆம் தேதி அன்னைக்கு சண்டை ஆரம்பிக்க போகுது. 30th November 71 இவர் வருகிறார். பண்டிட்ஜியை பார்த்துட்டு இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக மதரை பார்க்கணும், அந்த லெட்டரை கொடுக்கிறார். 1ஆம் தேதி டிசம்பர் காலையில் பண்டிட்ஜி மதரிடம் அந்த லெட்டரை படிக்கிறார். பல்லாவிடம் அதை படித்து விட்டு அந்த லெட்டரிலேயே மதர் பிளெஸிங்ஸ் விக்டரிக்கு எழுதி கொடுத்துட்டார். அரோரா எழுதின லெட்டர்லேயே கையெழுத்துப்பட எழுதி அனுப்பிவிட்டார். அதை எடுத்துக்கொண்டு பல்லா 1st டிசம்பர் 3rd டிசம்பர் கல்கத்தா வருகிறார். 4ஆம் தேதி காலையில் அரோரா கிட்டக்க இந்த லெட்டர் கொடுக்குறார். பிளெஸிங் வந்திருக்கு மதர் தேதி. அப்போ அரோரா சொன்னார், நான் ஒரு கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன். நாங்கள் எப்படி அட்டாக் பண்ணுறது, 5ஆம் தேதி அட்டாக் பண்ணுறதா இருந்தால் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நம்மளை அக்ரஸர்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, அன்னைக்கு நான் எழுத மறந்து விட்டேனே என்றாராம். பல்லா கூறியிருக்கிறார், அன்னையினுடைய பிளெஸிங் வந்து விட்டது, ஒன்றும் கவலை இல்லை. அதே மாதிரி 5ஆம் தேதி டிசம்பர் 1971 நாம் போர் தொடுக்காமல் 4ஆம் தேதி நைட்டு பாகிஸ்தான் நம்மளுடைய ஏர்ஃபீல்டை அடித்தாங்க. ஸோ சண்டையை ஆரம்பிச்சது பாகிஸ்தான் தான். இது என்ன, இந்த உபாயமும் அன்னையின் அருளால் சொல்யூஷன் கிடைச்சது. எனவே இது அன்னையின் போர் முழுதுமாக முடிந்திருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனைகள் அடங்கி இருக்க வேண்டும். ஆனால் இறை சக்தியையும் மனிதன் இறை சக்தியை வேண்டுகிறான், உதவியும் கிடைக்கிறது. ஆனால் பாதியிலேயே மனம் மாறி ஒரு வெப் சொல்லுவது உண்டு. மதர் சொல்லுவார், நாம் அன்னையை பார்த்து மதர் லெட் தை வில் பி டன் என்று கூறுகிறோம், உன்னுடைய திருவுள்ளப்படி நடக்கட்டும் என்று கூறுகிறோம். ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நினைக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள், லெட் தை வில் பி டன் சொல்லிட்டு, ஆனால் லெட் மை வில் பி டைன், என்னுடைய இஷ்டம் உன்னுடைய இஷ்டமா இருக்கட்டும் என்று கேட்கிறார்கள். அந்த மாதிரி நடந்து சீஸ்ஃபயர் நடந்து விட்டது. 16ஆம் தேதி வேலை முற்று பெறாமல் சீஸ்ஃபயர் நடக்கிறது. அன்னை உடனே சொல்லிவிட்டார், இட் ஒன்ட் பி திஸ் டைம் என்று கூறுகிறார் அன்னை. என்ன, இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து ஒருபடியாக இருப்பது நடக்கவில்லை, தடுத்து விட்டார்கள். முற்று பெறும் முன்பே அவசரப்பட்டு சொல்லிவிட்டார். ஆனால் அன்னை கோபப்படவில்லை. ஏனால் அன்னை வந்து மதர் ஆஃப் லவ். அவர் கோபப்படாமல் டிசம்பர் 71 இட் ஒன்ட் பி திஸ் டைம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தகர்ப்பது இந்த முறை நடக்கவில்லை. மேலும் கூறினார், இட் ஒன்ட் பி டன் திஸ் வே, அதாவது போர் மூலம் இது மாதிரி நடக்காது. ஐ ஹாவ் சீன் ஹவு, எப்படி என்று நான் பார்த்து விட்டேன். இட் ஒன்ட் பி த்ரூ பேட்டில், சண்டை மூலமாக நடக்காது. தி டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் வில் டிமாண்ட் செப்பரேஷன், வெவ்வேறு பகுதிகள் பாகிஸ்தானில் இருப்பது தனியாக போவதற்கு களையிறங்குவார்கள். தேர் ஆர் 5 of them, 5 குரூப் இருக்கிறது. அண்ட் பை செப்பரேட்டிங் தே வில் ஜாயின் இந்தியா, அவர்கள் தனித்தனியாக போய் இந்தியாவுடன் சேரும். ஆனால் இந்தியாவின் நிலப்பரப்புடன் சேரலை. அவர் என்ன சொல்கிறார், டு ஃபார்ம் எ சார்ட் ஆஃப் அ கன்ஃபெடரேஷன். கன்ஃபெடரேஷன்னா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப். இப்போ யூரோப்பியன் யூனியன் சொல்கிறோம், ஜெர்மனியாக இருக்கிறது, பிரான்ஸாக இருக்கிறது, யூரோப்பியன் யூனியன், அது வந்து கன்ஃபெடரேஷன். அந்த மாதிரி கன்ஃபெடரேஷன் வரும். தட் இஸ் ஹவு இட் வில் பி டன் என்று கூறிவிட்டார் அன்னை. ஸோ ஜூன் 71 அன்னை கூறியதையும் காண்க. அன்னை ஜூன் 71 கூறியிருக்கிறார், தி டிசப்பியரன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் இன்எவிட்டபிள். திஸ் could have already happened, but human ignorance has retarded it. மனிதனுடைய அறியாமையினால்
அப்பொழுதே நடந்திருக்க வேண்டியது போஸ்ட்போன் ஆகிவிடுத்து கூறுகிறார். கடந்த காலத்தின் வினை இன்று நாம் அனுபவிக்கிறோம். நிகழ்காலத்தில் மதருடைய வார் தொடர்கிறது. ஆக பிரசண்டிலிருந்து பாஸ்ட் பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது எதிர்காலம் என்ன என்பதையும் அன்னை கூறிவிட்டார். அன்னை இப்படி கூறிவிட்டாரே, கன்ஃபெடரேஷன் வருமா, எப்பொழுது வரும், ஏன் வரும், எப்படி வரும் என்று நம் மனதில் ஐயம் தோணலாம். ஆனால் ஒரு கேள்வி எழலாம். பரமனின் சித்தம் இது என்றால் ஏன் நேரம் தாழ்த்துகிறது? இது நடப்பது சாத்தியமா? இப்போதே அன்னை கூறிய பிறகு 54 வருடங்கள் ஆகிவிட்டனவே, என்ன செய்வது? இங்கு ஒரு உண்மையை கூற வேண்டும். ஸ்ரீ ஏபி புராணி 1918 பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்கிறார். அப்பொழுது ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் நாடு விடுதலை பற்றி தான் பேசுகிறார். எப்படி விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது என்றெல்லாம் கேட்கும் போது அரவிந்தர் கை முஷ்டியை இப்படி வைத்து டேபிள் மேல தட்டி, மேஜை மேல தட்டி, இட் வில் பி டன், புட்டிங் த ஃபிஸ்ட் ஆன் த டேபிள், கண்டிப்பாக நடக்கும். நாளை காலை சூரியன் உதயமாவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் பாரதம் சுதந்திரம் ஆனாக ஆகும் என்று கூறுகிறார். அவர் சொன்னது எப்பொழுது? 1918. 1920 அன்னை சொல்கிறார், இந்தியா இஸ் ஃப்ரீ என்று கூறுகிறார் அரவிந்தரிடம். ஆமாம் என்கிறார் அரவிந்தர். சரி, 18 பார்த்ததும் 20 பார்த்ததும் எப்பொழுது நிகழ்ந்தது? 1947 நிகழ்ந்தது. ஆகவே இப்பொழுது மதர் கூறினதெல்லாம் 50 வருஷம் முன்னாடி கூறினாரே, இன்னைக்கு நடக்கவில்லையே, நாளைக்கு நடக்கவில்லையே என்று நாம் கூற தேவையில்லை. ஏனென்றால் ஹியூமன் டைம், நம்முடைய மனித கணக்குப்படி தெய்வம் நடக்காது. நம்மளுடைய மனித கணக்கு நாள், வருடங்கள் தெய்வ சங்கல்பத்தை நிர்ணயிப்பதில்லை. தெய்வ சங்கல்பம் மனிதனை நிர்ணயிக்கிறது. ஆகவே டிவைன் இன்டென்ஷன் கிளியர், அதுதான் ஃபியூச்சர், எதிர்காலம். இன்றைய தரப்பில் பிரசன்ட் பார்த்தோம், பாஸ்ட் பார்த்தோம், ஃபியூச்சர் தான் நடக்க. அதுவே சத்தியம், அது நடப்பது ட்ரூத். அதனால்தான் அன்னையின் மந்திரம் திரும்பி பார்த்தால், சுப்ரீம் லார்ட், எட்டர்னல் ட்ரூத், let us obey thee alone and live according to truth. பகவானின் விஷன் படி சோல் ரிலேஷன்ஷிப் மூலம் ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி எப்படி வரும்? ஆத்மார்த்தமான சோல் ரிலேஷன்ஷிப், அது தேசங்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அப்பொழுது வேர்ல்ட் யூனியன் வருவதும் ஒரு சாத்தியம் என்று கூறுகிறார். ஏனென்றால் அது எவல்யூஷனின் அடுத்த படிக்கட்டு அதுதான் என்று கூறுகிறார். ஸோ இது நடக்கும். இப்பொழுது நான் அடுத்த வருஷம் நடக்குமா, இன்றைய நடக்குமா, நாளைய நடக்குமா என்று கூற தேவையில்லை. ஆனால் நம் மனதில் சாந்தியுடன், நம்பிக்கையுடன், பக்தியுடன் அன்னை கூறிய வார்த்தைகளை பகிர்ந்து நாம் எல்லோரும் ப்ரே பண்ணால் இது கண்டிப்பாக நடக்கும். சரி, இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஒரே ஒரு பேப்பர். அன்பர்கள் மனத்தில் இந்த கேள்வி ஒரு நமக்கு என்ன, எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லி வச்சாச்சு. இந்த மகத்தான ஆன்மீக பயணம் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நிகழ்காலம், பழங்காலம் எல்லாம் சொல்லுகிறோம். அரவிந்தர் பரிணாம வளர்ச்சியில் நாம் இப்பொழுது மனிதர்களாக உள்ளோம். இப்பொழுது நிகழ்காலம் பிரசன்ட் நமக்கு என்ன? நாம் எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறோம். நம்மளுக்கு பாஸ்ட் என்ன? பாஸ்ட் நாம் மனிதராகத்தான் இருந்திருக்கிறோம். சிலர் கூறுவார்கள், நீங்க கழுகா இருந்திருக்கலாம், நரியா இருந்திருக்கலாம், புலியா இருந்திருக்கலாம், யானையா இருந்திருக்கலாம். ஆனால் அரவிந்தர் என்ன கூறுகிறார்? மனித பிறவி எடுத்த பிற்பாடு ரிகரஷன் அண்ட் எவல்யூஷன் நடக்காது. இதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். சில பல இன்ஸ்டன்சஸ் வருகிறது. சில குழந்தைகளோ சில மனிதர்களோ பூர்வ ஜன்மத்தை பற்றி கரெக்டாக சொல்கிறார்கள். இந்த கிராமத்தில் இந்த இடத்தில் இருந்தேன், இவர் என் கணவர், இவர் என் மனைவியா இருந்தார், இவர் என் குழந்தையா இருந்தார் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது முன்பிறவியிலும் அவர்கள் மனிதராக இருந்ததை பற்றி தான் கூறுகிறார்கள். இது எல்லோரும் ஞாபகம் இல்லை. நமக்கெல்லாம் பூர்வ ஜன்ம வாசனை கிடையாது. பூர்வ ஜன்ம வாசனை இருக்கே, ஞாபகம் இல்லை. ஸோ ஞாபகம் ஒரு சிலருக்கு வரும். அவர்கள் பழைய கதையை சொல்லும்போது தாங்கள் மனிதனாக இருந்ததை பற்றி பேசுகிறார்கள் தவிர நான் கழுதியாக இருந்தேன், புலியாக இருந்தேன் என்று யாரும் கூறவில்லை. ஆகவே இன்றைய பிரசன்ட் நாம் இருப்பது நம்மளுடைய பாஸ்டை பொறுத்து இருக்கிறது. நம்ம பாஸ்ட்ல கர்மாக்கள் இருக்கிறது, வாசனைகள் இருக்கிறது, சம்ஸ்காராஸ் இருக்கிறது. அதை பொறுத்து வந்திருக்கிறோம். சரி, இன்று இருக்கிறோம்.
இன்றைக்கு பிறகு என்ன, நம் எதிர்காலம் என்ன? நாம் திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமே பண்ணுவோமா? தேவையில்லையே. அப்புறம் லைஃப் பர்பஸே இல்லையே. எதுக்காக நாம் ஜென்மம் எடுத்தோம்? அதைத்தான் கேட்கிறா மதர் கேட்கிறா. வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் இன் லைஃப்? an aimless life is a miserable life. நமக்கு எய்ம் வேணும். மனித பிறவியிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? திருப்பி மனித பிறவி, திருப்பி மனித பிறவி. அதுவே மெட்டீரியல் இம்மார்டாலிட்டி கேட்கணும். நம்ம ஸ்ரீ அரவிந்தரை கேட்கும்போது அவர் சொல்றார், மெட்டீரியல் இம்மார்டாலிட்டின்னா இதே பாடியில இருக்கிறது இல்லப்பா. 300 வருஷம் நீ இதே பாடியில இருந்தியானா உனக்கே யூ வில் பி சிக். ஸோ என்ன பர்பஸுக்கு வந்தோமோ அந்த பர்பஸை நம்ம செஞ்சோமானா we are achieving something. இது இந்த ஜென்மத்தில் நாம் என்ன செய்யறோமோ அதை கண்டினியூவேஷன் அடுத்த ஜென்மத்திலையும் செய்யலாம். நாம் மனிதர்களாக தான் இருப்போம். மனிதன் பர்மனண்டா மனிதனா இருப்பானா? தேவையில்லை. மனிதன் தன்னுடைய எஃபர்ட்னால யோகத்தினால படிப்படியாக உயர்ந்து தெய்வ சாந்தியத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி சூப்பர்மேனாக ஆக முடியும். அதைத்தான் சொல்லிக்கிறேன் ஸ்ரீ அரவிந்தர். மேலும் மேலும் பரிணாம வளர்ச்சி பெற்று நாம் சூப்பர்மேன் ஆகுவது நம்மளுடைய ஃபியூச்சர். நாம் சூப்பர்மேனா ஆனால் அது சூப்பராமெண்டல் ரேஸுக்கு முதற்படி என்று கூறுகிறார். ஸோ இதை எப்படி பண்ண முடியும்? யோக சாதனை மூலம். யோக சாதனையில் அடைய வேண்டியது என்ன? லிபரேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதான் லிபரேஷன் என்றால் இங்கு ஜன்மம் எடுத்து விட்டு லிபரேட் பண்ணி திருப்பி கடவுளிடம் போய் சேர்ந்ததுல பிரயோஜனம் இல்லையப்பா. இது இந்த சின்ன குழந்தைகள் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு அந்த கோல் போஸ்ட்டை தொட்டு திருப்பி வர மாதிரி பர்பஸ் இல்லையே, எய்ம் இல்லையே. அதனால லிபரேஷன் இஸ் நாட் தி permanent solution for majority of people. It may be for majority, but evolutionல ஹையரா போறவாளுக்கு liberation alone is not the solution. அதுக்கு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உருமாற்றம், திரு உருமாற்றம். அது சூப்பர்மேன் ஆகலாம், சூப்பராமெண்டல் ரேஸுக்கு வழிவகுக்கலாம். மனிதன் தெய்வமாகலாம், தெய்வம்சமாக உணர்ந்து மார்டல் லைஃப் டு லைஃப் டிவைன் ஆக உருமாற்றம் பெற்று புவியில் மறுபடி மேனிஃபெஸ்ட் செய்வதே வாழ்வின் நோக்கம் என்று கூறுகிறார். அதாவது சூப்பராமெண்டல் ரேஸுக்கு இது முதற்படி. நிகழ்காலத்தில் நாம் யோக சாதனையை நாம் செய்ய வேண்டியது என்ன? சுமூகமாக சொன்னால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர். இது 3 சென்றாலே ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர் எல்லோருக்கும் தெரியும். ஆஸ்பிரேஷன் என்ன? ஆஸ்பிரேஷன் நம்ம லெவலுக்கு அடுத்த லெவல் போகிறது. ரிஜெக்ஷன் அதை தடை பண்றது எல்லாத்தையும் விளக்க வேண்டியது. அது யூகோவா இருக்கலாம், மைண்டா காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், இது ஒன்றா இருக்கலாம். சரண்டர், சரண்டர் ஆஃப் வாட் ஆல் யூ ஹேவ், வாட் எவர் யூ ஆர் அண்ட் வாட் எவர் யூ டூ. இது பண்ணவா இது கீதையினுடைய தத்துவம். மன்மனாபவ என்று கூறுகிறார் கீதையில். என்னுடைய எண்ணமாவே இரு, என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டாவே இரு என்று கூறுகிறார் கண்ணன். ஸோ சரண்டர் இஸ் கம்ப்ளீட். அது செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்வின் பயனை நாம் பெறுகிறோம். எதிர்காலத்தின் சரி சூப்பர்மேன், சூப்பராமெண்டல் ரேஸ்ன்னு சொல்லிக்கிறோம். இந்த எதிர்கால பரிணாமத்தில் எவ்வளவு தொலைதூர பயணம்? இது வெகு விரைவில் வந்து விடுமா, தூரத்தில் இருக்குமா? நம்முடைய நிகழ்காலத்தை பொறுத்து, நம் வாழும் கலையை பொறுத்து, நம் வாழும் வகையை பொறுத்து நடக்கும். எல்லாம் சரி, நாம் இதற்கு சரியான பாத்திரங்களா? கடவுள் நம்மை இந்த பணிக்கு அமர்த்தி இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அதற்கும் பகவான் பதில் சொல்லியிருக்கிறார். He who chooses the infinite is chosen by the infinite. நாம் பரமனை வரித்தோமானால் அவர் நம்மை வரித்திருக்கிறார். அவர் நம்மை பற்றி யோசனை பண்ணாமல் நாம் அவரை பற்றி யோசனை பண்ணுவதில்லை. மதனும் கூறுகிறார், if you think of me, it is because I have thought of you. உன்னை பற்றி நான் நினைச்சதுனால தான் நீ என்னை நினைக்கிறேன் என்று கூறுகிறார். சரி, அன்னை அரவிந்தர் பண்ணி புவியில எல்லாருமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவாடா? இல்லை. அதையும் கிளியரா சொல்றார். அது சோசன் ஃபியூ தான். எப்பவுமே பயனியர்ஸ் ஆஃப் த ரேஸ் சில பேர் தான் இருக்க முடியும். இப்போ சந்திரனுக்கு போய் இறங்குறாங்க, இல்ல மார்ஸுக்கு போய் பண்றாங்க. எல்லாரும் போக முடியுமா? இப்போ போகல. ஒரு காலத்துல பிற்காலத்துல வரலாம். ஸோ அதுக்கு போறதுக்கு யாரு எக்விப்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. தே ஆர் த லீடர்ஸ் ஆஃப் த ரேஸ். நம்ம ரன்னிங் ரேஸ்ல நம்ம ஓடுறோம், முதல் 3 போஸ்ட்டுக்கு பிரைஸ் கிடைக்குது. நம்ம 8ஆவதா 10ஆவதா இருக்கலாம். ஆனால் 8, 10 ஒலிம்பிக்ஸ்ல போனீங்கன்னா நீங்க மேரத்தான்ல கடைசியில கம்ப்ளீட் பண்ணி தான் போகணும். ஸோ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் பாதையில் நாம் கால் எடுத்து வைத்தோமானால் திரும்ப போக முடியாது. முன்னேறத்தான் வேண்டும், முன்னேறித்தான் போவோம். ஸோ அது இருக்கிறது. சரி,
உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோருக்கும் இந்த சூப்பராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்றால் இல்லை. ஏனெனில் பரிணாமம், இது எவல்யூஷன் நடக்கும்போது எல்லோருமே உருமாற்றம் அடைவதில்லை, எல்லோருமே சேஞ்ச் ஆவதில்லை. குதிரை வந்ததனால் கழுதை மறையவில்லை, கழுதை வந்ததனால் குரங்கு மடியவில்லை, குரங்கு வந்ததனால் சிங்கம் மடியவில்லை. சிங்கம் ஒரு இஷ்யூ, குரங்கு ஒரு இஷ்யூ, மனிதன் ஒரு இஷ்யூ, ஸோ சூப்பர்மேன் ஒரு இஷ்யூ. அதாவது பரிணாம வளர்ச்சி மேல போய்கொண்டிருக்கிறது. தேர்ஃபோர் நாம் யார் அரவிந்தன் அன்னையின் பாதத்தை பற்றுகிறோமோ, நாம் இந்த ரன்னிங் ரேஸில் நாம் சேர்ந்திருக்கிறோம். சரி, நம்மில் பலர் ஸ்ரீ அரவிந்தரை பார்த்தது கிடையாது, நாம் பார்த்தது கிடையாது. பலர் அன்னையை பார்த்திருக்கிறோம், சிலர் அன்னையை பார்த்திருக்கிறோம், பலர் பார்த்ததில்லை. எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நாங்க அக்செப்ட் பண்ணி விட்டோமா என்று. அதற்கு கபாலி சாஸ்திரியார் சொல்கிறார், வீட்சையா ததத்தே தீட்சாம். நீ அவருடைய டச் எல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு கண் பார்வை போதும். கண் பார்வை திவ்ய திருஷ்டி பட்டாலே உனக்கு இனிஷியேஷன். சரி, மதர் பிசிக்கல் பாடியிலே இல்லையே, எப்படி திவ்ய திருஷ்டி கிடைக்கும்? அதற்கும் மதர் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சமாதியில் போய் ப்ரே பண்ணு. இன்னும் சிலருக்கு சொல்லிக்கிறார், என்னுடைய போட்டோ இருக்கு, அதனை பார், உற்றுப்பார், உனக்கு அதிலிருந்து உனக்கு எஸ்பிரேஷன் கிடைக்கும். அதுவும் முடியவில்லையா, ஸ்ரீ அரவிந்த் அவருடைய எழுத்து மூலமாக இருக்கிறார். சாவித்திரியோ, லைஃப் டிவைனோ, பிரேயர்ஸையும் திறந்து பார். நீங்கள் அந்த படிக்கும் போது அவருடைய கான்சியஸ்னஸ்ல நீங்க டச்சில் இருக்கு. இதுதான் அவருடைய கண்டினியூயிங் கான்டாக்ட். ஏன்னா இது பழங்காலத்து இனிஷியேஷன். நீ 10 நாள் தண்ணியில் நிற்கணும், 9 நாள் உபவாசம் இருந்து தீட்சை வைக்கணும், அந்த மாதிரி கிடையாது. இது லலிதா சாசனம் வார்த்தை வரும், சோபனா சுலபாகதிகி, சுலபமான வர்ஷிப் பண்ற தெய்வம். சுலபமான வர்ஷிப் பண்றதுக்கு மதர் ஸ்ரீ அரவிந்தம். அதனால இது நம் எல்லோருக்கும் பொருந்தும். நாம் அன்னையை அக்செப்ட் பண்ணி கொண்டால் அன்னை நம்மளை ஏற்கனவே அக்செப்ட் பண்ணி கொண்டார் என்று அர்த்தம். நான் சொன்னேனே பல்லா கேஸ், பல்லா முன்ன பின்ன அரவிந்தவை தெரியாது, மதரை தெரியாது. ஆனால் தெய்வத்தினுடைய கண் பார்வையில் பல்லா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவரை தன்னுடைய 1000 கோடான கோடி ஜனங்கள்ல சிலரை இழுத்து தன் பக்கம் வைத்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் அந்த விதத்தில் பாக்கியசாலிகள். மதர் பக்கம் நம்மளுடைய உள்நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் கபால சாஸ்திரியார் சொல்கிறார், பாக்யவான் பிராத்திரு வர்க்கா என்று கூறுகிறார். பிராத்திரு வர்க்கம்னா பிரதர்ஹுட். இதனால லேடிஸ் இருந்ததுனால சிஸ்டர்ஹுட்னு இல்லை, பிராத்திரு வர்க்கம்னா மேன் ஹியூமன். அதுக்காக சொல்றார் பிராத்திரு வர்க்கா, எல்லோருமே நம் சகோதர சகோதரிகள் தான் இந்த பாதையில், யாரும் இதற்கு தகராறு இல்லை. அதனால் இது மதருடைய பிரசன்ஸ்ல நாம் அவருடைய அருள்வாக்குப்படி வெற்றி பெறவும், கம்யூனல் டிவிஷன் எல்லாம் இல்லாமல், மதவாதம் இல்லாமல், ஏனெனில் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரிலிஜியஸ் லைஃபுக்கு அப்பாற்பட்டது. நாம் அந்த படிகளில் கால் வைத்தோமானால் மதருடைய ஆசி எப்பொழுதும் உண்டு. 1955 நியூ இயர் மெசேஜ் மதர் கூறுகிறார், அது நாம் எல்லோருக்கும் பொருந்தும். என்ன கூறுகிறார் என்றால், நோ ஹியூமன் வில் கேன் ஃபைனலி ப்ரிவைல் அகேன்ஸ்ட் டிவைன்ஸ் வில். மனிதனுடைய யத்னங்கள், மனிதனுடைய ஆசாபாசங்கள் கடவுளின் சித்தத்துக்கு எதிராக பண்ண முடியாது. அதனால let us put ourselves deliberately and exclusively on the side of the divine and the victory is ultimately certain. அதனால் நாம் மனம் ஒப்பி சந்தோஷமாக முனைந்து கடவுளின் பக்கம் சார்ந்து இருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். இத்துடன் இந்த உரை நிற்கிறோம். பிரணாம் ஸ்ரீ மதர் ஸ்ரீ அரவிந்தம். சார், தேங்க்யூ சார். அன்பர்களை ஏதேனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ளலாம், தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார், நான் முரளி பேசுறேன். எஸ் முரளி. எஸ் சார். Sir Srinivasan sir, it was a wonderful explanation sir. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரமாதமா இருந்தது. இது அதாவது இந்த வார், கண்ட்ரி, இது மதர் அவங்களோட ரிலேட் பண்ணி இவ்வளோ டீப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு தெளிவாகவும் இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல
எல்லாரும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு தைரியம் அண்ட் ஒரு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி மதர் விஷன் என்ன இருந்ததுங்கிறது ஒரு தெளிவாக கொண்டு போய் ஓகே எவ்ரிதிங் வில் பி ஓகே ஃபைன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்போசிஷன் கொடுத்துருக்கீங்க சார். வாஸ் ரியலி வெரி நைஸ் அண்ட் இலுமினேட்டிவ். அவர் சார் முதல்ல சொன்னார் ஒளி தரும் அப்படின்ட்டு, அதே மாதிரி ரியலி இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நாம் எல்லோருமே ஆத்மார்த்தமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி தேசமும் நன்றாயிருக்கும், நாமும் நன்றாயிருப்போம். மனித குலத்துக்கும் நல்லது, பரிணாம வளர்ச்சிக்கும் அது உத்வேகம். அகிலா மேடம். வணக்கம் சார். சார், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் பிரீஃபா, அதே சமயம் ரொம்ப கிளியரா, இதெல்லாம் நாங்க ஹிஸ்டரியில கூட படிச்சோமோ படிக்கலையோ ஒன்றும், ஏதோ அப்பப்போ மேகசின்ஸ்ல பார்த்துருப்போம், அவ்வளவுதான். ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா கொடுத்தீங்க சார். முக்கியமான சமயத்துல முக்கியமா தெரிய வேண்டிய விஷயத்த சுருக்கமா இவ்வளவு படிச்சு எங்களுக்காக கொடுத்தீங்க சார். எப்பவும் மதரோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ. சீனிவாசன் சார். வணக்கம். இந்த வரலாறு படிக்கிறதோட சார் சொன்னது மிக அருமையாக இருந்தது. கடகடன்னு எல்லாத்தையும் எங்களால் உள்வாங்க முடிஞ்சது. இந்த தகவலுக்கும் தங்களுடைய மிக அருமையான சொற்பொழிவுக்கும் நன்றி நன்றி நன்றி. ராதாராணி மேடம். நமஸ்காரம் சார். இன்னைக்கு நீங்க கொடுத்தது ரொம்ப அற்புதமான பதிவு. இதுக்காக நீங்க எவ்வளவு படிச்சு எவ்வளவு உழைப்பு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்க பேச்சுலேருந்தே தெரிஞ்சுது. எங்களையும் அந்த என்டையர் இதுல அப்படியே கூட்டின்னு போனேன். எந்த பிகினிங்ல ஈவன் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த டைம், அப்புறம் பல விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் அப்படியே கேட்க கேட்க நல்லா இருந்தது. அப்புறம் அந்த சுப்ரீம் லார்ட் எட்டர்னல் ட்ரூத் ப்ரேயர் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொருந்துற மாதிரியே இருக்கு சார். அப்புறம் அந்த ரெஃப்யூஜி கேம்ப் இன்சிடென்ட் சொன்னீங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உண்மையாகவும் இருந்தது. ஏன்னா அது அப்படிதான் மதருடைய எப்பவுமே அருள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ப்ரெசன்ட் இஸ் சைல்ட் ஆஃப் பாஸ்ட் எனர்ஜி அப்படின்னு ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்காருங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. இன்னொன்று வந்து 1918, 1920 மதர் ஸ்ரீ அரவிந்தோ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு மனித கணக்குப்படி தெய்வம் நடக்காதுன்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன். அது வந்து ரொம்ப உண்மை. ஆனா அந்த மனித மனம் வந்து நாங்க எப்பவுமே நம்ம கணக்குப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்து வேண்டின்னு இருக்கோம். ஆனா அது தப்பு. நிறைய வருஷம் நடக்கலாம், எல்லாம் கடந்து கண்டிப்பா ஆனா நடக்கும். நோ ஹியூமன் வில் கேன் ப்ரிவைல் அகேன்ஸ்ட் டிவைன் வில் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னேன். இது வந்து ரொம்ப எங்க எல்லாருக்குமே மன ஆறுதல், மன தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய லெக்சரா இருந்தது சார். ரொம்ப நன்றி. நன்றிமா. இன்னும் ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இது சொன்னது எல்லாருமே பிளே கிரவுண்ட்ல மதர் இந்தியா மேப் போட்டிருக்கா பாருங்க, திருப்பி படத்தை பாருங்க. அது வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஆல் தி பெரிஃபரல் டெரிட்டரிஸ், நாட் ஓன்லி பிரசன்ட் மேப் ஆஃப் இந்தியா. அது நம்ம இந்த பாகிஸ்தானும் சேர்ந்து பர்மா வரைக்கும் போயிட்டு பிளே கிரவுண்டில் மதருடைய சீட்டுக்கு பின்னாடி ஒரு பச்சையில் ஒரு மேப் இருக்கும். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் மேப் ஆஃப் இந்தியா. அதைத்தான் எய்ம் பண்ணுறா மதர். தேங்க்யூ. வேற யாராவது? தேங்க்யூ சார் சீனிவாசன் சார். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பேசணும்னு யார் ஏற்பாடு செய்தது, யார் முடிவெடுத்தது என்றால் ஸ்ரீ அன்னை தான். ஏனென்றால் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னர் தான் நான் முடிவு செய்தேன் நீங்கள் பேச வேண்டும் என்று. ஏனென்றால் வேறு யாரோ ஒருவரை பேசுவதற்காக ஏற்பாடு செய்திருந்த பொழுது அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் தான் என் மனதிற்கு உடனே வந்தீர்கள்.
தலைப்பையும் உடனே நீங்கள் அறிவித்தீர்கள். இந்த நீங்கள் பேசிய இந்த தலைப்பு இன்றைய நாளைக்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு. நாம் எல்லோருமே ஏதோ ஒரு இக்கட்டான நம் நாடு, நாம் எல்லோருமே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம். அத்தகைய சூழ்நிலையில் ஒரு மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கடந்த காலத்தில் நடந்தவை எவ்வாறு எல்லாமே அந்த ஸ்ரீ அன்னையினாலும் ஸ்ரீ அரவிந்தனாலும் தீர்மானிக்கப்பட்டு எவ்வாறு கணிக்கப்பட்டு நடந்தன, அதேபோல் நாளைக்கு நடக்கப் போவதும் அவ்வாறே நடைபெறும், எல்லாமே நன்மையாகத்தான் முடியும் என்கின்ற ஒரு ஆறுதல் அளிக்கும் ஒரு உண்மையை நாங்கள் எல்லோருமே அறிந்து கொண்டோம். 1942 எவ்வாறு அந்த கிரிப்ஸ் மிஷன் வந்த பொழுது அவர்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் வழங்கினார்கள். அதை அப்போது இருந்த அரசியல் தலைவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அதனுடைய விளைவைத்தான் நாம் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அனைத்தையும் அறிந்தவர். அவருக்கு தெரியும் அவருடைய இந்த ப்ரொபோசல் டொமினியன் ஸ்டேட்டஸை ஏற்றுக்கொள்வது என்கின்ற அவருடைய ஆலோசனையை அப்பொழுது இருந்த அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். தெரிந்தும் அவர் துரைசாமி ஐயரை அனுப்புகின்றார். அவருடைய முயற்சி அந்த சமயத்தில் தோல்வியுற்றது. இந்த செய்தியை துரைசாமி ஐயர் அறிவித்தவுடன் அவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கோருகின்றார் என்றால், எனக்கு முன்பே தெரியும் என்று கூறுகின்றார். என்னுடைய ஆலோசனை அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று கூறுகின்றார்கள். உடனே அருகில் இருந்தவர்கள், அப்படி என்றால் ஏன் உங்களுக்கு முன்பே தெரியும் என்றால் ஏன் நீங்கள் துரைசாமி ஐயரை டெல்லிக்கு அனுப்பித்து இதை ஏற்குமாறு கூறினீர்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார், நிஷ்காம கர்மாவாக நான் இதை செய்தேன் என்று அன்று கூறுகின்றார். இது நிரோத்பரனினுடைய 12 Years with Sri Aurobindo அந்த புத்தகத்தில் பதிவாகி உள்ளது. ஆகையினால் நீங்கள் கூறியது போல பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய மாணவரும் மிகவும் நெருக்கமானவருமான திரு கே முன்ஷி அவருடைய கூற்றான What Sri Aurobindo saw the heart of things we as politicians fail to see என்பது எவ்வளவு உண்மை என்பது நமக்கு புரிகின்றது. நிச்சயமாக பகவானுடைய எல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார், நான் எவற்றையெல்லாம் நான் சங்கல்பித்தேனோ அது நடைபெறாமல் போகவில்லை என்று பகவான் ஓரிடத்தில் கூறுகின்றார். எவற்றையெல்லாம் நான் சங்கல்பித்தேனோ, அதே போல அவருடைய ஒரு முக்கியமான சங்கல்பம் என்னவென்றால், இந்தியா should become the leader of the world, spiritual leader of the world, should be the spiritual guide of the world. அது நிச்சயமாக நடைபெறும். ஆகையினால் இதெல்லாம் ஒரு இடைக்கால ஒரு டிஸ்டர்பன்சஸ் தான், இடையூறுகள் தான். இதை கடந்து செல்வோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு எல்லோருக்குமே வேண்டும். நீங்கள் நிறைய எப்படி 1971 வாரில் எப்படி ஜெனரல் அரோரா, பல்லா, அதே போல கிருஷ்ணா திவாரி அவர்களுடைய அனுபவங்கள் குறித்தெல்லாம் கூறினீர்கள். இந்த தற்பொழுதைய நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் நம்
செய்ய வேண்டியது. நம்முடைய முயற்சிகள் தளராமல் பகவானுடைய அந்த 3 நிலைகளை, 3 இயக்கங்களை கூறுகின்றார். ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன் அண்ட் சரண்டர். இதை நாம் தொடர்ந்து வாழ்வில் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய மனித வாழ்விலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்பது உறுதி. ஆகையினால் காலம் என்பதை நாம் நிர்ணயிக்க கூடாது. மனித இனம் என்பது காலத்தை, மனித இனத்திற்கு எது காலம் கடந்ததாக தோன்றுகின்றதோ அது இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஆகையினால் நம்முடைய கண்ணோட்டத்தில் காலத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீ அன்னையனுடன் நாம் எப்பொழுதுமே தொடர்பில் இருப்போம். நீங்கள் கூறியுள்ள மாதிரி அன்னையை நாம் அறிந்து கொண்டாலே என்ன பொருள் என்றால், அன்னையை நாம் ஏற்றுக்கொண்டாலே என்ன பொருள் என்றால், அன்னை நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் பொருள். அன்னை நம்முடனே இருக்கின்றார். ஆகையினால் எல்லாவிதமான இடையூறுகளையும் இன்னல்களையும் கடந்து செல்வதற்கு அன்னையினுடைய அருள் நாம் எல்லோருக்கும் மட்டுமல்ல, இந்த இந்திய தேசத்திற்கே, ஏன் இந்த உலகத்திற்கே அருள் புரியும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் நமது பயணத்தை தொடர்வோம். இத்தகைய அருமையான உரையை நீங்கள் எங்களுக்கு தொகுத்து வழங்கியமைக்காக ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் எனது நன்றியை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி.